தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பகவத்கீதையின் கருத்துரை என்ற நூலிலிருந்து இன்றைய நிகழ்வில் 7ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்த தியானத்திற்கு இதோ ஒரு பலன் தரும் முறை. ஒதுங்கின இடத்தில் தனியே உட்கார்ந்து கொண்டு ஓரிரண்டு மணி நேரம் கடவுளை தியானிப்பது மட்டும் போதாது. விழித்திருக்கும் பொழுது இடைவிடாது நீங்கள் கடவுளையே நினைத்து நிற்க வேண்டும். அப்பொழுது நித்திரை நிலையிலும் உங்கள் அடிமனம் கடவுளையே தொடர்ந்து எண்ணி வரும். மன அடக்கம், புலனடக்கம், தீய குணங்களை தவிர்த்தல் முதலிய எல்லாவற்றிற்கும் உகந்த மிகவும் நடைமுறை வழி கடவுளை சர்வவியாபி என காண பழகுவதே ஆகும். பல்வேறு குணங்களை கொண்ட மக்களால் பல பெயர்களால் கூறப்படும் கடவுள் உங்கள் ஆத்மாவில் ஆத்மாவாகவும் விளங்குகிறார். படைப்பு முழுவதினுடையவும் ஆத்மா அவரே ஆகும். ரோமம் எனும் முடியும், நகம் முதலிய உணர்ச்சியற்ற பல அங்கங்களும் உணர்ச்சி மிகும் அவயவங்களும் உங்கள் உடலில் இருப்பது போல் கடவுளிலும் இருவித நிலைகள் உள்ளன. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இவை கடவுளின் கீழ்நிலையை சேர்ந்தவை. எல்லா உயிர்களிலும் உள்ள ஜீவாத்மனை கடவுளின் உயர்நிலை. எல்லா உயிர் வகைகளையும் ஒன்று சேர்க்கும் தெய்வீக சங்கிலியே கடவுள். அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நல்ல விஷயத்தோடும் நாம் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவை அவரிடமிருந்தே தோன்றியவையாக கருதுதல் அவசியம். விவேகமான மக்களிடையே உள்ள ஞானம் அவரே. பலவான்களிடம் உள்ள பலமும் அவரே. பெருமை மிகுந்தவர்களிடம் உள்ள பெருமையும் அவரே. அவர் நமக்கு வெகு அருகில் இருக்கிறார். அவரை உணர வேண்டும் என்பது வெகு எளிதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகில் ஒரு அற்புத சக்தி நிலவி நிற்கிறது. அதுவே மாயை. அதற்கு 3 குணங்கள் உண்டு. அவை சத்துவ, ரஜஸ், தமசாகும். கடவுளுக்கு அதி சமீபமாக உள்ளது சத்துவம். அது ஓர் தூய நிலை. தெய்வீக நிலைக்கு மிகவும் அருகில் நம்மை உயர்த்தி நிறுத்துகிறது. ராஜசம் என்பது தீவிரமாக செயலாற்றும் நிலை. ஆனால் அநேகமாக இது சத்வத்துடனோ அல்லது தாமசத்துடனோ கலந்து காட்சியளிக்கிறது. ராஜசம் சத்வத்துடன் கலந்து நிற்கும் பொழுது செயல்கள் தூய்மையாகவும் தன்னலமற்றவையாகவும் உயர்நிலைக்கு உயர்த்துவனவாகவும் அமைகின்றன. அது தாமசத்துடன் கலந்துவிட்டால் செயல்கள் தூய்மையற்றதாகவும் காமவிகாரம், கோபம், பேராசை இவை பொருந்தியும் அமைகின்றன. தாமசம் என்பது ஆலசியம் எனும் சோம்பல் நிலையாகும். மடி, உறக்கம் ஆகியவையே ஆகும். இந்த 3 நிலைகளில் பல்வேறு சேர்க்கையால் மனிதன் தொடர்ந்து ஆளப்படுகிறான். அவன் மாயையின் வலையில் சிக்குண்டு நிற்கிறான். ஆதலால் அடுத்திருந்தும் அவனால் கடவுளை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. உங்களின் அகக்கருவியே மனம். மனதின் மூலமாகவே நீங்கள் நினைத்து தியானித்து வழிபட்டு நிற்பதுடன் ஆத்மன், உலகம், கடவுள் இவற்றின் நிலையை அறிய முயற்சிக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் மனமே மாயையின் மூவித நிலைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. மனிதன் தனது சொந்த முயற்சியால் 3 நிலைகளுக்கும் அப்பால் செல்ல முடியாது. அவனால் தாமச ராஜச குணங்களுக்கு மேல் உயர்ந்து சத்வ குணமயமாக முடியும். அவனால் 3 நிலைகளையும் விட்டு அகன்று செல்ல முடியாது. சத்துவ நிலையில் நின்று கடவுளை வழிபட வேண்டும். கடவுள் அவனை உயர்நிலைக்கு உயர்த்தி விடுவார்.
பல காரணங்களுக்காக மக்கள் கடவுளை வழிபடுகின்றனர். விருப்பங்கள் நிறைவேற சிலர் பிரார்த்தனை செய்கின்றனர். துன்பத்திலிருந்து விடுபெறுவதற்கு சிலர் பிரார்த்தனை புரிகின்றனர். ஆத்மீக அறிவை பெற சிலர் வேண்டி நிற்கின்றனர். மற்றும் வெகு சிலர் கடவுள் என்பதற்காகவே கடவுளை வழிபடுகின்றனர். இவ்வறிய விவேகிகள் கடவுளை பிரார்த்திப்பது தங்கள் ஆத்மீக பண்பு என உணர்கின்றனர். அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. பிரார்த்தனையே மிகச்சிறந்த சந்தோஷத்தையும் அமைதியையும் அளிக்கிறது. அவர்களே ஞானிகள். கடந்த பல எண்ணற்ற பிறவிகளில் அவர்கள் யோகத்தையும் பக்தியையும் போற்றியுள்ளனர். ஆதலால் பற்றற்ற பக்தி அவர்களிடம் நிலவுகிறது. விரைவிலேயே மாயைக்கு அப்பால் சென்று அவர்கள் கடவுளை அடைவார்கள் என்று 7ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் 8ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.